பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குதுன்னு கேக்குறேன் நான். அதான் எனத்தோட சேர்ந்து. பேய்க்கு கூட ஆம்பளைய பிடிக்கல, இது தெரியாம பீத்திக்கிறது இது பாரு. அப்படி சொல்லாதம்மா, 10 வருஷம் அது கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நானு. ஏங்க பிரஷர் செக் பண்றேன்னு போனீங்களே, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி குறைக்கிறதா? நீ உங்க அம்மா வீட்டு போனா குறைஞ்சிருமா? ஏங்க தங்கச்சி வராங்க. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது மனசுக்குள்ள. வரது உங்க தங்கச்சிங்க. ஏங்க சமையல் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணலான்னு இருக்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றேங்க. சப்பாத்தி செய். ஒரு 10 நிமிஷம் இருங்க, செஞ்சு கொண்டு வரேன். ஏங்க 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையில இருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. ஏய், நீ கேட்டீங்களே, எனக்கு புரியல. இன்னொரு தடவை சொல்லு. இன்னொரு தடவை. சரி, கெஞ்சி கேக்குறீங்க, திருப்பியும் கேக்குறேன். 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. என்னங்க? ஏய், 99 நாள் யாரும் நீ பேசவே கூடாது. போயிட்டே இரு. மூணும் சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. 6ன்னு சொன்னேன். சரி, 6 சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க. வெள்ளம் வரும்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளியே நிக்க. அடிய பாக்கியா, இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? இத பாருங்க, உன்ன மாதிரி இல்ல, நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா தான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா. ஏண்டி, ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம், வருஷம் பூரா தெருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு கிரிமினல். அடியே ரஞ்சிதா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா உனக்குன்னு இந்த கத்திய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க மவள. ஏய், இப்ப குத்த மாட்டேன். காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டியிருக்கேன். வேலையா உசுரா முடிவு பண்ணிக்க. ராமநாதா, 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 கொஞ்சம் வர. ஏன்டா கத்துற? நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன்ல. நீ கன்ஃபியூஸா இருக்கியா? நானும் சோறாக்குறதுல கன்ஃபியூஸா இருக்கேன்டா. என்ன? அதாவது கொதிக்கிற தண்ணியில அரிக்க போடுறதா இல்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்துறதா? சோறு வைக்கிறதா ஒரு மேட்டரே கிடையாது. அதை விடுறா. குழம்பு வைக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணு. சாம்பார் தானே? ஆமாடா. என்ன குழம்பு? இத்தனை பருப்பை வச்சுட்டு போறாளே வீட்டுல, இதுல எதை சாம்பார்ல போடுறதுன்னு டப்பாவில எழுதி வச்சு போயிருக்காளா? அது எப்படி எழுது பக்கி சேர்ந்து இருக்கிறது?